அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இஸ்மாயில் சுலைமானியாவின் செய்திகள். வாசிப்பவர் ஐயாஸ் ராஃபி. 2022-23 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெறுபேறுகள் வெளியாகியுள்ள நிலையில் எமது பாடசாலை சிறப்பான பெறுபேறுகளை பெற்றுள்ளது. இப்பெறுபேறுகளின் அடிப்படையில் எமது பாடசாலையிலிருந்து கலை மற்றும் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து 14க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். 2024 ஜூன் மாதம் 6ஆம் திகதி பாடசாலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தினால் ஸ்மார்ட் போர்டு கையளிப்பு நிகழ்வு பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் அதிபரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிளை உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றார்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வின் பின்னர் தரம் 11 மாணவர்களுக்கான விசேட பெற்றார் கூட்டம் நடைபெற்றது. தரம் 11 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் மாணவர்களின் கல்வி விருத்தி தொடர்பான கலந்துரையாடலாகவும் இது அமைந்திருந்தது. இவ்வருடம் சாதாரண தர பரீட்சை எழுதிய அனைத்து மாணவர்களும் மீண்டும் உயர்தரத்தில் கல்வி தொடர்வதற்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் திகதி பாடசாலைக்கு உள்வாங்கப்பட்டனர். பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டத்தில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்த 2 நுழைவாயில்களிலிருந்தும் நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. இவ்வருடம் தரம் 6ற்கு உள்வாங்கப்பட்ட மாணவர்களின் பெற்றார்களினால் பாடசாலைக்கு ப்ரொஜெக்டர் ஒன்று அன்பளிப்பு செய்யப்பட்டது. தரம் 6 தொடக்கம் 13 வரையிலான வகுப்புகளுக்கு தவணை பரீட்சைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 12, 14, 16 வயதின் கீழான வலயமட்ட கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இப்போட்டிகளில் பங்கு பெற்றவுள்ள எமது விளையாட்டு வீரர்களுக்கான விசேட பயிற்சிகள் விளையாட்டு ஆசிரியரால் வழங்கப்பட்டு வருகின்றன. மற்றும் இம்மாத இறுதியில் மாணவர்களுக்கான கிரிக்கெட் பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளதாக விளையாட்டு ஆசிரியர் தெரிவித்தார். இத்துடன் இஸ்மாயில் சுலைமானியாவின் செய்திகள் முடிவடைகின்றன.